இப்போ மனித சமுதாயத்தையே ஆட்டி வைக்கக்கூடிய மிகவும் கேட்டாலே அதிர்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய நோய்கள் இருக்கு இல்லையா? அதை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு மட்டமான விஷயம். அதை இவ்வளோ பெரிய பூதாகாரமாக அதை கொண்டு வரத்துக்கு எந்த அர்த்தமும் இல்லை. நீங்கள் கேள்விப்பட்டிருங்க அதிக ரத்த அழுத்தம் இல்லையா? இப்போ இந்த அதிக ரத்த அழுத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷருக்கு பல வருஷமும் மாத்திரை சாப்பிட்ருப்பாங்க. அப்போ இந்த ரத்த அழுத்தத்தை குணப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு முறை இருக்கா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வெண்டைக்காய் இருக்கு இல்லையா? வெண்டைக்காய், அந்த வெண்டைக்காயை வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் வெந்நீரில் ஊற போட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டு நல்ல மென்று, பாஸ்கர் ஐயா சொல்கிற மாதிரி நல்ல மென்று உமிழ்நீரோடு கலந்து சாப்பிட்டாங்கன்னா 3 நேரம், காலையில் மத்தியானம் நைட் 3 நேரமும் உணவுக்கு முன்னாடி ஒரு 4 வெண்டைக்காய் கரெக்டாக 3 நாள் கழித்து மறுபடியும் ப்ரெஷர் பார்த்தா நார்மலாக இருக்கும். நார்மலாக இருக்குங்கிறது அவளுக்கு அந்த சிம்டம்ஸும் இருக்காது, நல்லா ஆகிடும். ஸோ ரத்த அழுத்தத்தை எந்த மாதிரி நிலை இருந்தால் சரி, அந்த கிட்னியே ஃபெயிலியர் ஆகிற அளவுக்கு ரத்த அழுத்தம் இருந்தால் கூட அதை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் எதில் இருக்குங்க? வெண்டைக்காயில் இருக்குது. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப இருதயம், ஹார்ட் சம்மந்தப்பட்ட கார்டியா நிறையா வந்து கார்டியா வாஸ்குலர் டிசீஸ் ரொம்ப நிறையா வருது. ஸோ அந்த மாதிரி இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து எந்த மாதிரி தீர்வு? இருதயம் ஏன் பலகீனமாக அடையுது அப்படின்னா உடம்புல வந்து துவர்ப்பு சத்து இருக்குது பார்த்தீங்களா? அந்த துவர்ப்பு சத்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த துவர்ப்பு சத்து நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ இரத்த குழாய்கள் நல்லா சுருங்கி விரியணும், ரத்தம் வெளியேற்றக்கூடிய இருதயம் நல்லா சுருங்கி விரியணும்னா அதுக்கு துவர்ப்பு நிறைய வேணும். துவர்ப்பை வந்து தனியாக சாப்பிட்றதுக்கு பதிலாக துவர்ப்பை வந்து உணவாக சாப்பிட்றது நல்லது. ஆக நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு விசேஷத்தில் வந்து முன்னாடி என்ன வச்சுருக்காங்க? வாழை மரம், வாழைக்காயை வந்து தொங்க வச்சுருக்குறாங்க. ஆக அந்த வாழைக்காயை வந்து தோலோட மிக சன்னமாக கட் பண்ணி ஒன்று தேங்காய் எண்ணெய் அல்லது தேன் அல்லது சும்மாவே மென்று சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இரத்த குழாய்கள் நல்லா சுருங்கி விரிஞ்சு இருதயம் நல்லா சுருங்கி விரிகிறப்போ அந்த பிளாக்ஸு, அது போக இந்த ஹார்ட் சம்பந்தப்பட்ட எஃபிஷியன்சி இப்போ 30-40% தான் இருக்குன்னு சொல்கிறாங்களே இருதயத்தினுடைய, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா படிப்படியாக 2 வாரத்தில் 70-80 வந்து டச் பண்ணியிருக்கு. எதனால்? ஒரு வாழைக்காயினால். வாழைக்காயோடைய காஸ்ட் எவ்வளோ ஆகுதுங்க? ஒரு காய் வந்து 5 ரூபா. அப்படி இருக்கிறப்போ ஒரு 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த மருத்துவத்தினாலையும் கொடுக்க முடியாத ஆற்றலை வந்து அந்த வாழைக்காயால் கொடுக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா